டெல்லியில் மதராசி குடியிருப்பு இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லி மதராசி குடியிருப்பு இடித்து அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். டெல்லியில் மதராசி குடியிருப்பு இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது டெல்லியை பொறுத்தவரையில் தமிழர்களை பல இடங்கள்ல இருக்கிறாங்க. குறிப்பாக மதராசி கேம்ப் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் என்பது நிஜாமுதீன் ரயில்வே நிலையம் அருகே இருக்கிறது. 500 குடும்பங்களுக்கு மேலாக தமிழர்கள் அந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த தமிழர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அந்த பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும், சாக்கடைகள் அமைக்க வேண்டும் என்று கூறி கடந்த 1 வருட காலமாக அவர்களை அங்கிருந்து அகற்றும் பணியில் மாநில அரசு முயற்சி மேற்கொண்டது. ஆனால் கடந்த முறை இருந்த ஆம் ஆத்மி அரசை பொறுத்தவரையில் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் இடிக்க மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் வந்த நேரத்தில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய மூன்றுமே நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதியை நாங்கள் இடிக்க மாட்டோம், நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே தங்கி விட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு வந்த பாரதிய ஜனதா கட்சி, தலைநகர் டெல்லி ஆட்சி பிடித்த பாரதிய ஜனதா கட்சி தற்போது ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த தமிழர்களை அங்கிருந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகும் இவருக்கு சரியான ஒரு நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காலையிலிருந்தே அந்த பகுதியில் இடிக்கும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 500 குடும்பங்கள் இருந்தாலும் சுமார் 150 குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று இடங்கள்ல வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாற்று இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதி என்பது சுமார் 40 கிலோமீட்டருக்கும் தொலைவில் இருக்கின்ற பகுதி என்பதால் அந்த பகுதிக்கு அந்த இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த மதராசி கேம்பை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் தான் அந்த மக்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் என்பது இந்த பகுதியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 40 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் சென்றால் அங்கிருந்து குழந்தைகளை படிப்பதற்கு அனுப்புவதற்கு முடியாது, அதே போன்று வேலைகளுக்கு அனுப்ப முடியாது என்ற காரணத்தால் இந்த பகுதியிலேயே எங்களுக்கு குடிசை அமைத்து தர வேண்டும், வீடுகள் கட்டி தர வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கையா இருந்தது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். நாங்கள் வீடு பாதி பேருக்கு கொடுக்கல சார். நாங்களாம் எங்கே போகிறது சார்? இத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். பழைய ஆளுகளுக்கு பாதி பேருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நாங்களாம் எங்கே போய் சாப்பிட்றது? எப்படி இருக்கிறது? வாடகை சொல்லுவாங்க. இந்த இடத்துல எதுவே இப்போ சாப்பிட்டுக்கிட்டு எதோ போதை ஓட்டணும். இந்த இடமா இப்போ இடிச்சிட்டாங்களே, எங்கள் நலமா இல்லை. நாங்கள் எங்கே போகிறது சார்? எத்தனை வருஷமா இந்த இடத்துல போய் ஓட்டிட்டு இப்போ திடீர்னு போயிடுச்சு. எங்களுக்கு இடமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கே சார் பார்த்து சொல்லு? டெல்லி ஜங்புரா பகுதியில் தமிழர்கள் வசிக்கும் மதராசி குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு பிள்ளைங்க இருக்குது, 3 பேர் தனித்தனியாக இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு 3 பசங்க இருக்குது சார். அந்த 3 பசங்க அவங்களுக்கு வீடு கிடச்சிட்டு எனக்கு எடுக்கல சார். எனக்கு ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டு எல்லாம் இருக்குது சார். கரண்ட் பில் கட்ட வர, ரேஷன் வாங்கிட்டு வர, எல்லாம் ஓட்டும் போட்டு வர, எனக்கு கொடுக்கல சார். இத்தனை வருஷமாக இருந்து நான் போய் செஞ்சு எனக்கு என்ன சார் இந்த இடத்துல பயதா சொல்லு சார்? 70 வருஷம் இந்த இடத்துல நாங்கள் இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு வரோம். இது எங்கள் வீட்டுக்காரி சேர்த்து இப்போ 8 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு சார். எதே அப்படி போய் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது இல்லாத எனக்கு கிடையாது, கொடுக்கவும் இல்லை. இது பேடிஎம் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்து அந்த இடத்துல இருக்கிற வீடு கொடுக்கல. வருஷம் ஆனாக்கா எங்களுக்கு ஓட்டு உண்டு, நாங்கள் ஓட்டு போட்டுன்னு தாங்கிறோம். நாங்கள் எங்கேயும் போகல. இந்தமாரி சொல்லாமல் பேசாமல் இந்தமாரி வயிற்றுல அடிக்கிறாங்க. நல்லதா இது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.